அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஆதிவராகி யூடியூப் சேனல். இன்னைக்கு ஆகஸ்ட் மாசம் 1ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, மாசத்தோட முதல் நாள். அது மட்டும் இல்லாம வளர்பிறை அஷ்டமி திதியும் இன்னைக்கு நமக்கு இருக்கு. இந்த நாள் அற்புதமான சேர்க்கைகள் நிறைஞ்ச அதிசக்தி வாய்ந்த நாளா நமக்கு அமைஞ்சிருக்கு. இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாள்ல, அதுலயும் குறிப்பா மாசத்தோட முதல் நாள்ல இந்த தேவதை கிட்ட இந்த படத்தை பார்த்து எவ்வளவு பணம் கேட்டாலும் நிச்சயமா கிடைக்கும். இந்த மாசம் ஃபுல்லாவே எக்கச்சக்கமா பணம் சேர ஆரம்பிக்கும். வாங்க, இது என்ன பரிகாரம், யாரெல்லாம் செய்யலாம், எந்த நேரத்துல செய்யணும்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய சிறப்பான பதிவுகளை நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும். இன்னைக்கு நமக்கு ஆடி மாசத்தோட 3வது வெள்ளிக்கிழமை. இது சுக்கிர பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். சுக்கிர பகவானோட அதிதேவதை தான் நம்ம மகாலட்சுமி தாயார். அடுத்ததா இன்னைக்கு நமக்கு வளர்பிறை அஷ்டமி திதி இருக்கு. இது அஷ்டலட்சுமிகளோட வழிபாட்டுக்கும் சொர்ண ஆகர்ஷண பைரவரோட வழிபாட்டுக்கும் உகந்த நாள். வெள்ளிக்கிழமையோட சேர்ந்து வரக்கூடிய அஷ்டமி திதி கூடுதல் சிறப்பு. அடுத்ததா இன்னைக்கு நமக்கு மாசத்தோட முதல் நாள், அதாவது ஆகஸ்ட் மாசம் 1ஆம் தேதி. ஒவ்வொரு மாசத்தோட முதல் நாளும் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான நாட்கள். மத்த நாட்கள்ல நாம பரிகாரம் செய்யறோமோ இல்லையோ, இந்த மாசத்தோட முதல் நாள்ல மட்டுமாவது கட்டாயமா எல்லாருமே பரிகாரங்களை செய்யுங்க. ஏன்னா இந்த நாள்ல செய்யக்கூடிய பரிகாரங்கள் இந்த மாசம் ஃபுல்லாவே உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும். அடுத்ததா நரசிம்மரோட வழிபாட்டுக்கு உகந்த சுவாதி நட்சத்திரமும் இன்னைக்கு நமக்கு இருக்கு. அடுத்ததா இந்த நாளுக்கு மேலும் சிறப்ப சேர்க்கக்கூடிய வகையில லா ஆஃப் அட்ராக்ஷன் படி ஒரு டிவைன் நம்பரோட சேர்க்கை நமக்கு இருக்கு. அது என்ன நம்பர்னு பாத்தீங்கன்னா, நம்ம விருப்பங்களை உடனடியா நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய 786ங்கிற டிவைன் நம்பரோட சேர்க்கை தான் இன்னைக்கு நமக்கு இருக்கு. அதே மாதிரி நமக்கு பணத்தை வாரி வழங்கக்கூடிய, நாம கேட்ட வரத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய ஏஞ்சல் கேஷியல் நம்பரோட சேர்க்கையும் இன்னைக்கு நமக்கு இருக்கு. அது என்ன நம்பர்னு பாத்தீங்கன்னா 781. இந்த 2 நம்பரோட சேர்க்கையும் எப்படி வருதுன்னு சொல்லி ஏற்கனவே ஒரு வீடியோல நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன். அதாவது இன்னைக்கு நைட்டு 8 மணில இருந்து 9 மணிக்குள்ள இந்த இடத்துல இத நீங்க ஊதி விட்டாலே போதும், மாசம் ஃபுல்லா பணம் வந்துகிட்டே இருக்கும்னு சொல்லி அந்த வீடியோல ஒரு அற்புதமான பரிகாரத்தை பத்தி சொல்லியிருக்கேன். அதே வீடியோல தான் இந்த சேர்க்கை எப்படி வருதுங்கிறதுக்கான விளக்கத்தையும் நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன். அடுத்ததா ஆகஸ்ட் மாசத்துல பணத்தை ஈர்க்கிறதுக்கான மணி மந்த்ராவை பத்தியும் இன்னொரு வீடியோல சொல்லியிருக்கேன். அதே மாதிரி மாசத்தோட முதல் நாளான இன்னைக்கு குளிக்கக்கூடிய தண்ணீர்ல செய்ய வேண்டிய அதிசக்தி வாய்ந்த பரிகாரத்தையும் இன்னொரு வீடியோல கொடுத்திருக்கேன். இந்த 3 வீடியோவோட லிங்கையும் இந்த வீடியோவோட எண்ட் ஸ்கிரீன்லயும் மேல ஐகார்ட்லயும் நான் உங்களுக்காக கொடுக்கறேன். விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் செக் பண்ணி பாருங்க. இப்போ இந்த பதிவுல நான் சொல்ல போற பரிகாரம் பூஜை இல்லாத, வழிபாடு இல்லாத பரிகாரம். ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் செய்யலாம். பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் செய்யலாம். இன்னைக்கு நீங்க அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளும் நமக்கு கிடையாது. உங்க வீட்ல இருந்தும் செய்யலாம், ஆபீஸ்ல இருந்தும் செய்யலாம், அதே மாதிரி உங்க சொந்தக்காரங்க வீட்ல இருந்தும் செய்யலாம். இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, எந்த ஒரு தாந்திரிக பொருளும் நமக்கு தேவை கிடையாது. உங்க மனசுல நம்பிக்கை இருந்தா மட்டும் போதுமானது. ஏன்னா நம்பிக்கையோட அடிப்படையில தான் எல்லா ஈர்ப்பு விதி பயிற்சிகளும் வேலை செய்யும். அதே மாதிரி நம்பிக்கையோட இந்த பரிகாரத்தை செஞ்சா போதுமா, உழைக்க வேண்டாமா, வேலைக்கு போக வேண்டாமான்னெல்லாம் தயவு செஞ்சு கேட்காதீங்க. இன்னைக்கு நிறைய பேருக்கு பணம் வர்றதுல தடைகளும் தோஷங்களும் இருக்கதான் செய்யுது. வந்த பணம் கையில நிக்க மாட்டேங்குது, வீண் வரைய செலவுகளா ஆகுதுங்கிற பிரச்சனையும் எல்லாருக்கும் இருக்கதான் செய்யுது. இந்த மாதிரி பிரச்சனைகள் இல்லாம பணம் வர்றதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகரிக்கிறதுக்கும், பணவரவுல இருக்கக்கூடிய தடைகளும் தோஷங்களும் நீங்கிறதுக்கும், அதே மாதிரி வீண் வரைய செலவுகள், கடன் பிரச்சனை தீர்றதுக்கும், இப்படி பணம் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம இருக்கிறதுக்காக தான் இந்த மாதிரியான பரிகாரங்களை நாம செய்யறோம். சரி, இந்த பரிகாரத்தை இன்னைக்கு எந்த நேரத்துல செய்யணும்னு பாத்தீங்கன்னா, நைட்டு 9 மணிக்குள்ள நீங்க செய்யுங்க. ராகு காலம் பார்க்கணும், யமகண்டம் பார்க்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஆனா நைட்டு 9 மணிக்கு மேல கட்டாயமா இந்த பரிகாரத்தை செய்ய வேண்டாம்.
சரி, மாசத்தோட முதல் நாள்ல அதுவும் வெள்ளிக்கிழமை நாள்ல நாம கூப்பிட வேண்டிய அந்த தேவதை யாருன்னு பாத்தீங்கன்னா கிரீன் தாராமா. கிரீன் தாராமாவை பத்தி நிறைய பதிவுகள் நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன். இந்த கிரீன் தாராமா எனக்கு பணம் கொடுத்த ஒரு அற்புதமான பரிகாரத்தை பத்தியும் ஏற்கனவே ஒரு வீடியோல நான் உங்க கூட ஷேர் பண்ணிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்கையும் இந்த வீடியோவோட எண்ட் ஸ்கிரீன்லயும் மேல ஐகார்ட்லயும் நான் உங்களுக்காக கொடுக்கறேன். இப்போ கிரீன் தாராமாவுக்கான ஒரு பரிகாரத்தை தான் நாம தெரிஞ்சுக்க போறோம். நைட்டு 9 மணிக்குள்ள நீங்க எப்ப ஃப்ரீயா இருக்கீங்களோ அப்ப அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கோங்க. உங்க மூச்சை நல்லா ஆழமா உள்ள இழுத்து வெளியில விடுங்க. இந்த மாதிரி 3 முறை செய்யும் போது உங்க மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கும். இப்படி நம்ம மூச்சை நல்லா ஆழமா உள்ள இழுத்து வெளியில விடும்போது நம்ம உடம்புல ஹாப்பி ஹார்மோன் சுரக்க ஆரம்பிக்கும். இது நமக்கு பரிகாரத்துக்கான பலனையும் கொடுக்கும். பொதுவா நாம கவலை, கஷ்டம், கோபம், சந்தேகம், பயம், குழப்பம் இந்த மாதிரி கீழ்நிலை உணர்வுகள் இருக்கக்கூடிய சமயத்துல பரிகாரத்தை செஞ்சா நமக்கு பலன் கிடைக்காது. பரிகாரம்னு மட்டும் இல்லங்க, இந்த மாதிரி கீழ்நிலை உணர்வுகள் இருக்கக்கூடிய சமயத்துல நாம எந்த ஒரு செயலை செஞ்சாலும் அது நமக்கு கஷ்டத்தை தான் கொடுக்கும். எந்த ஒரு நல்லதும் நமக்கு நடக்காது. முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரியான உணர்வுகளை தள்ளி வைக்கிறது நல்லது. அந்த வகையில மூச்சை நல்லா ஆழமா உள்ள இழுத்து வெளியில விடும்போது உங்க மனசு ரிலாக்ஸ் ஆகும். இதுக்கப்புறமா கிரீன் தாராமாவை உங்க மனசுல நினைச்சுக்கோங்க. இப்ப நான் தம்ப்நெயில்ல கொடுத்திருக்கக்கூடிய படமும் கிரீன் தாராமாவோட படம் தான். கிரீன் தாராமா கிட்ட உங்களுக்கு இந்த மாசம் எவ்வளவு பணம் வரணும்னு நினைக்கிறீங்களோ அதை கேளுங்க. உதாரணத்துக்கு உங்களுக்கு மாசம் சம்பள உயர்வு வேணும்னா அதை கூட கேட்கலாம். அதே மாதிரி நீங்க செய்கின்ற தொழில லாபம் எவ்வளவு வரணும்னு நினைக்கிறீங்களோ அதை கேளுங்க. உங்களுக்கு கடன் பிரச்சனை இருக்குன்னா கடன்கிற வார்த்தைய சொல்லாம எவ்வளவு பணம் வேணுமோ அதை மட்டும் நீங்க கேளுங்க. இந்த மாதிரி பாசிட்டிவா உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணுமோ அதை கிரீன் தாராமா கிட்ட நீங்க உரிமையோட கேளுங்க. அதே மாதிரி ஆர்டர் பண்ற மாதிரிலாம் கேட்க கூடாது. அன்போட பாசத்தோட நீங்க கிரீன் தாராமா கிட்ட கேளுங்க. இப்படி உங்களுக்கு வேண்டிய பணத்தை கேட்டதுக்கு அப்புறமா இப்ப நான் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கக்கூடிய கிரீன் தாராமாவுக்கு எனர்ஜி சர்க்கிள உங்க கண்ணால பாத்துக்கிட்டே கிரீன் தாராமாவுக்கான ஏஞ்சல் நம்பரை நீங்க சொல்லுங்க. கிரீன் தாராமாவுக்கான ஏஞ்சல் நம்பரும் இப்ப நான் உங்களுக்கு அந்த எனர்ஜி சர்க்கிள்லயே கொடுத்திருக்கேன். இந்த கிரீன் தாராமாவுக்கான எனர்ஜி சர்க்கிள உங்க கண்ணால பாத்துக்கிட்டு 517 இந்த நம்பரை உங்களால எத்தனை முறை சொல்ல முடியுமோ அத்தனை முறை நீங்க சொல்லுங்க. 5ல இருந்து 10 நிமிஷம் வரைக்கும் நீங்க சொல்லலாம். கரெக்டா அலாம் செட் பண்ணுங்கிற அவசியம் எல்லாம் கிடையாது. உங்க மனசுக்கே போதும் தோன்ற வரைக்கும் இந்த நம்பரை நீங்க சொல்லுங்க. இந்த நம்பரை சொல்லி முடிச்சுட்டு திரும்பியும் ஒரு தடவை கிரீன் தாராமா கிட்ட பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. கட்டாயமா நீங்க கேட்ட பணத்தை இந்த ஆகஸ்ட் மாசத்துல கிரீன் தாராமா அள்ளி கொடுப்பாங்க. ஏன்னா தாராமால நிறைய வடிவங்கள் இருக்காங்க. அதுல இந்த கிரீன் தாராமா பாத்தீங்கன்னா பணத்துக்கான தேவதைனே சொல்லலாம். அந்த வகையில மாசத்தோட முதல் நாள்ல கிரீன் தாராமாவை நாம கூப்பிடும் போது இந்த மாசம் ஃபுல்லாவே அற்புதமான பணவசியம் நமக்கு ஏற்படும். ட்ரை பண்ணி பாருங்க. மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம். நன்றி.